இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது சித்தர்களால் எழுதப்பட்டது. அகஸ்திய மகாமுனிவர் அவங்களுடைய தவத்தின் பயனாக பிரம்மதேவன், பிரம்மரிஷி இவர்களிடம் பெற்ற ஞானத்தின் அடிப்படையில் இதை வந்து எழுதியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த ஓலை கிடைக்குங்கிறது கிடையாது. யார் எப்போ பார்க்கணுங்கிற விதி இருக்குதோ அப்போ நம்ம நாலேஜுக்கே இல்லைனாலும் கூட யாராவது ஒரு நபர்களுடைய தூண்டுகோலில் கூட நம்ம இதை தேடி வந்து இதை வந்து பார்க்கலாம். அதனால தான் அது நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நாடி ஜோதிடங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, யாரோ சந்திக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் அங்கே ஷேர் பண்ணுறீங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, இல்லை இந்த இடத்துக்கு போங்க, இதில் உங்களுக்கு எல்லாமே ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. சரியா? நாடி ஜோதிடங்கிறது அதுதான். இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு அந்த பாக்கியம் வேணும். அதுக்கான உள்ள நேர காலமும் ரொம்ப முக்கியமாக நம்ம பேசப்படுது. படித்து சொல்கிறோம், உங்களை கஷ்டப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணுங்கிற நோக்கங்கள்லாம் கிடையாது. என்ன இருக்குதோ அதை நம்ம பேச போகிறோம். ஓம் சிவமயம், மகா கணபதி துணை, ஸ்ரீமன் நமோ நாராயணாய, ஸ்ரீ அகத்தீஷாய நமக. ஸ்ரீ அகஸ்திய மகாமுனிவரால் எழுதி வைக்கப்பட்ட பழங்கால ஓலைச்சுவடிகள் மூலம் தினம் வாசித்து விளக்க உரை கூறி பதிவு செய்யப்படுகிறது. தொடர்வது பொது காண்டம். திருநீரும் பெரும் சடையான் கொண்டு நின்று திலகமதை ஓர்கண்ணாய் அங்கம் இருந்தாய். இருமங்கை தனக்கு சிறு இடமளித்தால் ஈடேற செய்யும் நாதனே போற்றி போற்றி. போற்றியே அகத்தியன் யான் அடிபணிந்தும் பாலகர்க்கு பொதுபாவக சூட்சம உண்மை. இப்ப படிக்கப்பட்டது கடவுள் வணக்கம். நம்ம ஒரு நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இஷ்டமான தெய்வம் அல்லது நம்மளுடைய குலதெய்வம் அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை, ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு அதன் பிறகு அந்த காரியங்களை தொடங்குவது வழக்கம். அகஸ்திய மகாமுனிவர் இந்த ஜாதகனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு முன்பு, எழுதுவதற்கு முன்பு, இந்த பிரபஞ்சம் என்பது 5 பூதங்களால இயக்கப்படக்கூடிய ஒன்று. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிலம், நீர், காற்று, ஆகாசம். அதே போல பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களையும் ஆட்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் பஞ்சபூதங்கள். இவைகளுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன், எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய தெய்வம் பரம்பொருளாகிய சிவபெருமனையும் உமையவள் என்று சொல்லக்கூடிய அன்னை பராசக்தியையும் வணங்கி இந்த ஜாதகனுடைய வாழ்க்கை என்ன, எப்படி வாழ இருக்கிறார், வாழ்க்கை பற்றிய சூட்சமங்கள் என்ன என்பதை இந்த முதல் காண்டமாகிய பொது காண்டத்தில் குருநாதர் சொல்லுவார். சொல்வதற்கு முன்பு இது யாருக்காக சொல்லப்படுவது என, ஒருவர் பிறக்கின்ற வருஷ மாசம் தேதி பல பேர்கள் பிறப்பார்கள். ஒருவருடைய பெயர்கள் பல பேர்களுக்கு பொருந்தும். ஒருவரை போல 7 பேர் என்பார்கள். இப்படிலாம் இருக்கின்ற பொழுது இது எனக்கு தான் சொல்லப்படுவது. ஏன்னா உலகத்துல எத்தனையோ கோடிக்கு மேல மனித பிறப்புகள் இருக்கின்ற பொழுது இது எப்படி எனக்காக எழுதப்பட்டது, என்னுடைய பலன்தான் என்பது என்ன ஆதாரம் அப்படிங்கிறத முதல்ல உறுதிப்படுத்த வராங்க. அப்படி உறுதிப்படுத்தும் பொழுது பாலகருக்கு பொதுபாவக சூட்சம உண்மை சாட்சிடவே தனமணி மேருரேகை சுண்ணமதும் வேதமதாய் சூழ் யோகம். இந்த பலன் சொல்வதற்கு முன்பு முதல் சாட்சியாக இந்த ஜாதகருடைய வலதுகை பெறுவிரல் ரேகை. இந்த ரேகையினுடைய அடையாளங்கள் இன்னைக்கு தாங்க ஆத்தாறு என்னென்னமோ கொண்டு வந்திருக்கோம். நாடி ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டா நான் 5th ஜெனரேஷன், 5வது தலைமுறை நான். அப்ப எத்தனையோ காலங்களுக்கு முன்பே இது என்ன பண்ணிருக்காங்க, கை ரேகையை வச்சு இதுல இருந்து மகரிஷி எழுதப்பட்ட ஒரு பொக்கிஷன் நம்மளுக்கு இருக்குங்கிறத நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்காங்க.
ஏன்னா அந்த ரேகை வந்து வேற யாருக்கும் பொருந்தாது. அப்ப அந்த முதல் சாட்சியாக அந்த ரேகை, அப்படி எடுக்கப்பட்ட அந்த ரேகைக்கு தனமணி மேரு ரேகை அப்படின்னு சொல்றாங்க. தனமணி மேரு ரேகை. நல்லா தெரிஞ்சுக்கங்க சார், உங்க வாழ்க்கையில பணம் இல்லாத எந்த ஒரு காரியமும் உங்க வாழ்க்கையில் நின்னதே கிடையாது. இன்னைக்கு அக்கௌண்ட்ல ஜீரோவா இருந்தாலும் கூட உங்களுக்கு தேவைன்னு ஒரு விஷயம் வந்துட்டு அதுக்கு பணம் வந்துடும். உண்மையா போயிடல. உங்க வாழ்க்கையில உங்க அக்கௌண்ட் வந்து ஜீரோ ஆகாது. அதுதான் சார், பணம் இல்ல, பணம் இருந்தா அந்த வேலையை செஞ்சிருக்கலாமே, பணம் இல்லையே அதனால அந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அதுக்கான காலகட்டமே வராது. ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆயிடும். தனரேகைங்கிறாங்க. உங்க ரேகை வந்து தனரேகைங்கிறாங்க.